வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிராயிங் எஃபெக்ட்டில் ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக எப்படி கூகுள் ஜெமினி ஆப்பில் எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் ஜெமினி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறதுனாலையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராம்ப்ட் வரும். அங்கே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆஸ்க் ஜெமினின்ற ஆப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன கரெக்ஷன் மட்டும் இருக்கும். இதில் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ என்ன கரெக்ஷன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ யங் மேன் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த மேன்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உமன் அப்படின்னா உமன்னு போட்டுக்கலாம். இல்லை மேன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த ஒரு கரெக்ஷனை கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்கி எடிட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை வந்துட்டு அங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சிக்னேச்சர் மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த 2 கரெக்ஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கேலரின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஃபேஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி கொடுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அது ஜூமில் இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி கொடுங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கீழே சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த டிராயிங் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கீழே சேவ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.